மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் ஆட்சியில் இருந்தபோது ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் பயன்பெறுகின்ற வகையில் மிகச் சிறப்பான ஒன்றை அறிவித்தார். அதற்கும் நான் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லி, ஆனால் தனியார் சுயநீதி கல்லூரிகளில் அந்த மாணவர்கள் சென்று கவுன்சிலிங்கில் சேர்ந்தபோது பல சுயநீதி கல்லூரிகள் இந்த கட்டண சலுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுதளித்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் என்னை வந்து சந்தித்த போது இன்றைய முதலமைச்சர் அவர்களையும் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களையும் அந்த மாணவிகளை அழைத்து சென்று அவரிடத்திலே முறையிட்டு அவர் உடனடியே தன்னுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த வில்சனிடம் பாதிக்கப்பட்ட மாணவிகளை அழைத்து சென்று அன்று சீனியர் கவுன்சில் மூலமாக வழக்காடி அனைத்து சுயநீதி கல்லூரிகளிலும் இலவசமாகவோ கட்டண சலுகையிலேயோ இந்த மாணவர் செல்வங்கள் படிப்பதற்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் என்ற நீதியரசிடம் ஒரு தனி உத்தரவை பெற்று அனைத்து சுயநீதி கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கான கட்டண சலுகை பெற்றுத் தந்தவன் என்கிற அடிப்படையில்